உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரம்யா போகணும். உன்னை பத்தி தான் தெரியுமே. அப்படியா? உங்க வீட்ல சம்மதம் சொன்ன உடனே அம்மாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன விசாரிச்சு? இத ரம்யா வந்துட்டு இருக்காங்க. ஏய் வாமா வா. அம்மாடி ரம்யா, பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. அம்மா ரம்யா உட்காருமா. உட்காரு. தம்பி, பொண்ணை இப்பவே நல்லா பாத்துக்க. அப்புறம் சரியா பாக்கலன்னு சொல்லக்கூடாது. என்ன மாப்பிள்ள தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? கடவுளே, என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு. அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. ரம்யா, நீ சொல்லுமா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? உங்க விருப்பம் என்னவோ அதான் மாமா என்னோட விருப்பமோ. பாத்தியா தனிகாச்சலம், என் மருமக ஏன் இஷ்டம் தான் சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இது பொண்ணு பாக்குற சடங்கா பண்ணாம நிச்சயதார்த்தமே பண்ணிரலாம்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? என்னம்மா? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் தனிகாச்சலம். நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்கிறாங்க, இப்பவே நிச்சயம் பண்ணிடலாம். ரொம்ப நல்லதா போச்சு. அப்புறம் என்ன மாப்பிள்ள, அதான் நிச்சயம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. சரி மாமா. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? சந்தோஷம் ராசு. ஜனனி, என்னம்மா நீ இன்னும் புடவை மாத்தாம இருக்க? சரி பரவாயில்ல, விடு. இந்த புடவையே நல்லாதான் இருக்கு. வா போலாம். அம்மா வேண்டாம்மா, ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுமா. நான் வரல, நீங்க போங்க. உங்களை எல்லாரும் தேடுவாங்கல்ல, நீங்க போங்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். முதல்ல நீ என் கூட வா. நான் உன்னை விட்டுட்டு போறதா இல்ல. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. வாமா. அம்மா. சொல்றேன்ல. அம்மா வா. அம்மாடி ரம்யா, உனக்கு மாப்பிள்ள தம்பிட்டு ஏதாவது தனியா பேசணுமா? இல்ல மாமா, நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான். எனக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் மாமா. என்ன ராசு, பையன் கல்யாணத்தை எங்க யாருக்கும் சொல்லாமலே முடிச்சிட்டீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு திருட்டு கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என் தங்கச்சி பொண்ணு ரம்யாவுக்கு நான் பண்ண போறேன் பாருங்க, அதுதான் இந்த வீட்டோட கல்யாணம். அதை நான் எப்படி நடத்தி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. ராசு கோவப்படாத. நடந்ததை பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? நம்ம பசங்களுக்கு இனிமேல் நடக்கிறத பாப்போம். மாமா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காம நல்ல நேரம் போறதுக்குள்ள தட்ட மாத்துறது வழி பாருங்க. என்ன ராசு, நான் சொல்ல சரிதானே? அப்படியே பண்ணிடலாம். விசாலாச்சி இங்க வா. ராசு, அந்த பழத்தட்டு எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போங்க. மா வாங்கிக்க. வாங்கிக்கம்மா. ஒரு நிமிஷம். தட்டை மாத்திக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தட்டை மாத்திக்கலாம். அத்தை, நல்ல காரியம் நடக்கிறப்ப இது என்ன அபசகுணமா? தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பேசுறேன். அம்மா, உங்களுக்கு என்ன சந்தேகம் தாராளமா கேளுங்க. அதை தீர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். ஏராசு, உன் பையனுக்கும் உன் தங்கச்சி மகளுக்கும் தானே கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க? ஆமாமா. அது என்னாச்சு? அந்த கல்யாணம் தான் நடக்க முடியாம போயிடுச்சு. அது உங்க எல்லாருக்குமே தெரியுமே. அதாவது உன் பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான், அதுதானே?
அம்மா இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் கேட்டுக்கிட்டு? நீ பேசாம இரு தனிகாச்சலம். நீ சொல்லு ராசு. ஆமாம்மா, என் பையன் எங்க சம்பந்தம் இல்லாம வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். சரி, உன் பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ரம்யா கூட தானே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தா? போதாத குறைக்கு இந்த பொண்ணு இந்த வீட்ல தானே வளர்ந்துட்டு இருக்கா. வீட்ல உள்ளவங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி வளர்த்துருக்கீங்க. அவங்களுக்குள்ள எதுவும் நடக்காமையா இருந்திருக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அம்மா இப்ப நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? இருடா, நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல. உன் சிநேகிதன் இன்னும் பதிலே சொல்லல. நான் கேட்டது தப்பா? சின்னஞ்சிருசுங்க, வயசு வேகத்துல அவங்களுக்குள்ள தப்பு தண்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த புள்ளைய நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா என் பேரன் கஷ்டப்படுறதையெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அதனாலதான் எல்லாத்தையும் தட்டு மாத்துறதுக்கு முன்னாடியே கேக்குறேன். பாட்டி, வயசுல பெரியவங்க தானே நீங்க, சபையில எப்படியா நாகரிகம் இல்லாம பேசுவீங்க? ஒரு வயசு பொண்ணை பத்தி இல்லாதது பொல்லாதது பேசுறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்க வயசுக்குன்னு ஒரு தகுதி தராதாரம் இருக்குல்ல. பாட்டி, உங்க வீட்டு பொண்ணை பத்தி இப்படி பேசுவீங்களா? ராசு, எங்க அம்மா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சம்மந்தம் இல்லாம உன் மாப்பிள்ளையும் பொண்ணு பேசுறது நல்லாவா இருக்கு? மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆளுக்காளு ஒவ்வொன்னு பேசாதீங்க. அம்மா, எங்க பசங்க 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரையும் அப்படி வளர்க்கல. மாமா பையன் அத்தை பொண்ணுங்கிற உறவை தவிர அவங்களுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கல. அண்ணி, அவங்க ஊர் முன்னாடி என் பொண்ணை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவையா? என் அண்ணன் சொன்னாருங்கிற ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நானும் என் பொண்ணும் இங்க நிக்கிறோம். ஆனா இவ்ளோ அசிங்கமான கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பேசாம இருக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. பத்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அதான் உங்க அண்ணன் இருக்கான்ல. ராசு, ஆளுக்கு ஆளு பேசிட்டு இருக்காங்க. இங்க பார், நான் நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதான் இந்த வீட்டுக்கு பொண்ணு எடுக்க வந்திருக்கேன். ஆனா உன் வீட்டு ஆளுங்க எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கறாங்க. உங்களுக்கு கொடுத்த மரியாதையில என்ன சார் குறை கண்டீங்க? வாய் கூசாம எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? எங்க இப்படி இந்த கல்யாணம் நடக்கணும்னு அவசியம் எங்களுக்கு இல்ல. மாப்பிள்ள, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும். ராசு, நல்லா இருக்கு ராசு, நல்லா இருக்கு. எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டல. அம்மா ஏதோ வயசானவங்க, அவங்களுக்குள்ள இருக்க சந்தேகத்தை கேட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு ஆளுக்கு ஏத்து நின்று இருந்தா என்ன அர்த்தம்? இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.